தேவனுடைய அன்பு. நாங்கள் தேவனுடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலித்தாள் அந்த அன்பு ஒரு நாள் எங்களை கைவிடாது. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் நாங்கள் தேவனுடைய அன்பில் வாழ்கிற நேரம் தோற்று போகிறது போல நமக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், தேவனுடைய அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. நான் தைரியமாக சொல்கிறேன், உத்தரவாதத்தோட சொல்கிறேன், அனுபவத்தோட சொல்கிறேன், தேவ அன்பு ஒரு நாளும் உன்னை கைவிடாது. இந்த உலகம் நீ அன்பு காட்டும் போது அவர்கள் தீமையே செஞ்சு கொண்டிருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அவங்க தீமை செய்கிறார்கள் என்று நீ தீமை செய்ய வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது, தீமையை ஒருபோதும் தீமையினால் மேற்கொள்ளவோ ஜெயிக்கவோ முடியாது. ஒருவங்களுக்கு தீமை செய்கிறதுனால நீங்கள் ஒரு நாளும் அந்த தீமையை மேற்கொள்ள முடியாது. தீமையை எப்பொழுதும் நன்மையினால, தேவனுடைய அன்பினால தான் மேற்கொள்ளலாம். அது என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறது, அனுபவம். அன்பு ஒரு நாள் உன்னை கைவிடாது. அன்பு ஒரு நாள் உன்னை கேவலப்படுத்தாது. சில நேரம் கைவிட்ட மாதிரி இருக்கும், தேவனும் மௌனமாய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அன்பு சரியான நேரத்தில் கை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அன்பு சரியான நேரத்தில் உனக்கு கை கொடுத்து, எந்த இடத்துல இகழப்பட்டாயோ, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டாயோ, அதே இடத்துல அந்த அன்போட உயர்த்தும். அந்த அன்பு உனக்கு கை கொடுக்கும். அந்த அன்பை இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. அந்த அன்புல நடக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.